ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பிப்ரவரி 3க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சேலையை பற்றி பார்த்துக்கலாங்க. கொடுத்துருக்காங்க பாருங்கள், மணற்கேணி செயல்பாடு பயன்பாடு ஆய்வு செய்ய அறிவுறுத்தல். என்ன சொல்கிறாங்கன்னா, பள்ளி மாணவர்களுக்கிடையே பார்த்திங்கன்னா மணற்கேணி செயலி வடிவமைக்கப்பட்டிருக்கு. என்னென்னா 1லேருந்து 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் அனிமேஷன் காணொலியாக மாணவர்கள் புரிந்து கொள்ளும் விதமாக இந்த செயலி வடிவமைப்பு. எல்லா பாடங்களும் என்ன பண்ண போகிறாங்கன்னா அனிமேஷன் முறையில் எடுத்து கொடுக்குறாங்க. இது முக்கியமாக ஆசிரியர்களும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுதான் மணற்கேணி செயலி செயல்படுகிறது அப்படின்றது தெரிஞ்சுங்கப்பா. இப்போ இன்றைக்கான குறள் பார்த்துடலாமா? வாரி பெருக்கி வளம்படுத்த உற்றவை ஆராய்வான் செய்க வினை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொருள் வரும் வழிகளை பெருக்கச் செய்வது, அவற்றால் வளத்தை உண்டாக்கி வரும் இடையூறுகளை ஆராய்ந்து நீக்க வல்லவனே செயல் செய்ய வேண்டும். அப்படின்னு என்னென்னா, வர்ற வழியை தெரிஞ்சுக்கணும், தடையூறுகளை எல்லாத்தையும் நீக்கணும், அந்த பொருளை என்ன பண்ணணும் எடுத்துக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்கப்பா திருவள்ளுவர். ஸோ கிரிட்டிக் ஆக்சுவலி இது பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா கிரிட்டிக் நியூஸ் போயிட்டுருக்கு, பார்த்துக்கலாங்க. ஸோ ஜாதிவாரி கணக்கெடுப்பு பார்த்திங்கன்னா தெலுங்கானா எடுத்து முடிச்சுட்டாங்கப்பா. ஸோ தெரிஞ்சுக்க, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் 46.25 சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, நீங்கள் தெலுங்கானா எடுத்து முடிச்சிட்டாங்க. அப்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு 3 மாநிலங்கள் முடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பீகார், 2வது ஆந்திரா, 3வது தெலுங்கானா அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது கோப்பையெல்லாம் வேண்டாம், நம்ம தமிழ்நாட்டுக்கு முக்கியமானது இருக்குது. தமிழகத்தில் மேலும் 2 ராம்சார் தலங்கள். நேற்று பார்த்திங்கன்னா 18 ராம்சார் தலங்கள் படிச்சிருப்போம். ஸோ இன்றைக்கி என்ன ஆகிடுச்சுன்னா, தமிழகத்தில் மொத்தம் 20 ராம்சார் தலங்கள் ஆகிடுச்சுங்க. அப்போ இந்தியாவிலே அதிக ராம்சார் தலங்களை கொண்டதுன்னா தமிழ்நாடு தான். பாருங்கள், உலக ஈரநிலங்கள் தினம் வேர்ல்டு வெட்லேண்ட் டே பார்த்திங்கன்னா பிப்ரவரி 2ஆம் தேதி கொண்டாடப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. இதை ஒட்டி ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2 இடங்களை ஈரநிலங்களாக அறிவிச்சிருக்காங்க. சக்கரை கோட்டை 1, தேர்த்து தங்கல் அப்படின்ற கூடிய ஒரு பறவைகள் சரணாலயம். இப்போ 2 பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் இருக்குது. அது என்ன பண்ணிட்டாங்க, ராம்சார் தலங்களாக அறிவிச்சிட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இதுவரை இந்த 18 என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா 20 ஆயிடுச்சு. அப்போ இந்தியாவிலே அதிக ராம்சார் தலங்கள் கொண்டது பார்த்திங்கன்னா இவர் தான் சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சுக்க. அதுக்கப்புறம் இவங்க கொடுத்துருக்காங்க எவ்வளோ. இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிடுறேன், ஜஸ்ட் படிச்சுங்க. ராம்சார் தலங்களை மேம்படுத்த திட்டம் தமிழக வனத்துறை தகவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி இன் டீட்டெயில்ஸை ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கினா போதும் இந்த ஆர்டிக்கல் படித்தா. ஸோ ஐ திங்க் இன்றைக்கி நியூஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோதாங்க. ஸோ டெய்லி நியூஸ் பார்த்துக்கங்க, குயிஸ் அட்டன் பண்ணிக்கங்க, எக்ஸாமுக்கு கண்டிப்பாக பயன்படும். தேங்க்யூ.